ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி 3 லேயர் மேக்ஸி நைட்டி எப்படி வந்து கட் பண்ணுறது அப்படின்னு வந்து நாம் தெரிஞ்சுக்கலாம். ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த நைட்டியை வந்து நம்ம கட் பண்ணுறதுக்கான ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா நான் ரயான் ஃபேப்ரிக் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த ரயான் ஃபேப்ரிக்கு பதிலாக நைட்டி மெட்டீரியலும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த மாடல் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நைட்டி மெட்டீரியலில் 2 நைட்டி வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரயான் ஃபேப்ரிக்கோட வித்து வந்து நமக்கு 60 இன்ச் இருக்கும். அதே இது நைட்டி மெட்டீரியலுடைய வித்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் ஒரு பீஸ் நைட்டி வாங்கி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த லேயர் மேக்ஸி நம்ம ஸ்டிச்சிங் வந்து பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம 2 நைட்டி மெட்டீரியல் வாங்கி தான் இந்த மாடல் வந்து நம்ம நைட்டி வந்து ஸ்டிச்சிங் வந்து பண்ண முடியும். இந்த மாதிரி லேயர் மாடலில் நீங்கள் ட்ரெஸ் ரெடி பண்ணுறதுக்கு நீங்கள் 5 மீட்டர் கிளாத்லாம் வந்து வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் 3 மீட்டரே வந்து வாங்கினாலே போதும். நீங்கள் 3 மீட்டர் வாங்கும்போது அதனுடைய வித்து வந்து நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி தான் வந்து நீங்கள் வாங்கியிருக்கணும். ஏன்னா நீங்கள் 3 மீட்டரில் வந்து வித்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு துணி பத்தாது. வித்து வந்து ஒரு 60 இன்ச் போல் இருந்தால் தான் நம்ம இந்த மாடல் வந்து நம்ம ரெடி பண்ண முடியும். நம்ம இந்த ட்ரெஸ் வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ இதை எப்படி வந்து பண்ணுறது அப்படின்னு வந்து ஜஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம ட்ரெஸ் வந்து ரெடி பண்ணி எடுக்க போகிறோம். டாப் பாட்டம் அதே மாதிரி ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா பலூன் ஸ்லீவ் தான் நம்ம ரெடி பண்ண இருக்கிறோம். அதே மாதிரி டாப் பார்ட்டில் வந்து நெக்கில் வந்து சின்னதாக ஒரு டிசைன் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நார்மலாக கிளாத்தை வந்து ஃபோல்டிங் பண்ணி போடணும். ஃபோல்டிங் பண்ணி போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் ஹைட்டை மெஷர் பண்ணிவிடுங்க. அதுக்கு அடுத்தால டாப் வந்து நம்ம மெஷர் பண்ணணும். ஸோ டாப் வந்து ஷோல்டர் டு வேஸ்ட் வரைக்கும் நீங்கள் மெஷர் பண்ணிவிடுங்க. அதுக்கு பிறகு மீதி இருக்கக்கூடிய பார்ட் வந்து நமக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ஸ்கர்ட் பார்ட் வரும். அதாவது அந்த கேதர் எடுக்கக்கூடிய அந்த பார்ட் வரும். ஸோ அதனுடைய மெஷர்மெண்ட்டும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதனுடைய வித்தும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது எல்லாமே வந்து நம்ம இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இதில் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து 5 இன்ச் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். இந்த 5 இன்ச் வந்து நம்ம டாப்பு அப்புறம் வந்து அந்த ஸ்கர்ட் பார்ட்டை 3ஆக வந்து பிரித்து வச்சுருப்போம். அதெல்லாமே நமக்கு ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஒரு 5 இன்ச் எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு தேவைப்படும். அதனால தான் ஒரு 5 இன்ச்சை நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணும்போது நமக்கு நம்ம கட் பண்ணக்கூடிய அந்த கிளாத்தோட லென்த் வந்து 59க்கு நீங்கள் எடுத்துகிட்டு நம்ம இதை ஸ்டிச்சிங் வந்து பண்ணி முடித்த பிறகு பார்த்திங்கன்னா ரெடி அளவு வந்து 54 இன்ச் வந்து நமக்கு கிடைக்கும். ஃபுல் ஹைட் வந்து நம்ம மார்க் பண்ணி முடித்ததுக்கு பிறகு ஃபஸ்ட்டு வந்து டாப்பை வந்து நம்ம மெஷர் பண்ணணும். அதுக்கு பிறகு மீதி இருக்கிறத வந்து நம்ம லேயர் பார்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். லேயர் வந்து நீங்கள் 2 லேயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அல்லது ஒரு 5 லேயருக்குள்ளாடி நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு 2 லேயர் போதும் அப்படின்னா நீங்கள் 2 லேயரே யூஸ் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைன்னா 3 இப்போ நான் இதில் வந்து ஒரு 3 லேயர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஆனால் 5 லேயருக்குள்ளாடி தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இந்த லேயர் எப்படி நம்ம ரெடி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா பாட்டம் வந்து நமக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 43 இன்ச் இருக்குது. அந்த 43ஐ நம்ம எத்தனை லேயர் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதால் நம்ம டிவைட் பண்ணணும். இப்போ நான் இதில் வந்து 3 லேயர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனாலைக்கு 3ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு ஃபஸ்ட்டு லேயர், செகண்ட் அண்ட் தேர்ட் இந்த எல்லா லேயருக்கும் ஒவ்வொரு லேயருடைய லென்த்து பார்த்திங்கன்னா 14.3 இன்ச் வரும். இது வந்து ஃபஸ்ட்டு லேயர். செகண்ட் லேயரும் அதே மாதிரி தான் 14.3, தேர்ட் லேயரும் 14.3 இன்ச். ஸோ இந்த மாதிரி தான் இந்த லேயர் வந்து நம்ம கால்குலேட் பண்ணி கட் பண்ணி எடுக்கணும். இப்போ நமக்கு லேயரோட லென்த் வந்து எந்த அளவுக்கு நமக்கு எடுக்கணும் அப்படின்னு வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இதே மாதிரி இந்த லேயரோட வித்து எவ்வளோ வேணும் அப்படின்னு வந்து நாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு நம்மளுடைய வேஸ்ட் ரவுண்ட் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்மளுடைய வேஸ்ட் ரவுண்டு நம்ம இதில் எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா 11 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்குறோம். இந்த 11 இன்ச்சோட 2ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஒரு ஆன்சர் வரும். அது அந்த அளவுக்கு தான் வந்து நம்ம இந்த லேயரோட வித்து வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஸோ 2 இன்ச் அல்லது 1.5 இன்ச்சால் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இது நைட்டி கான்செப்டில் பண்ணுறதுனாலேக்கு எனக்கு வந்து அந்த கேதர் வந்து நிறைய தேவையில்லை. ஏன்னா ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு போடும்போது ரொம்ப ஹெவி வெயிட்டாக தெரியும். அதனால் அதனுடைய அதை நம்ம 2ஆல் பண்ணுறதுக்கு பதிலாக நான் 1.5 இன்ச் அல்லது அதை விட நம்ம கம்மியாக கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் வந்து 1.5 இன்ச் தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ வந்து யூஸ் பண்ணி அந்த அளவுக்கு தான் நான் வந்து லேயரோட வித்து வந்து நான் எடுக்க போகிறேன். ஸோ இப்போ நான் இதில் வந்து இந்த 11 இன்ச்சை 2ஆலையும் மல்டிப்ளை பண்ணி எழுதி வச்சுருக்கிறேன். அதே மாதிரி 1.5 இன்ச்சாலையும் மல்டிப்ளை பண்ணி எழுதி வச்சுருக்கிறேன். பட் இப்போ நான் இதில் வந்து 1.5 இன்ச் அதை தான் வந்து நான் எடுத்து யூஸ் பண்ண இருக்கிறேன். ஸோ அதனால் எனக்கு ஃபஸ்ட்டு லேயர் வந்து 16.5 இன்ச்சும் செகண்ட் லேயர் 24.7 இன்ச் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி தேர்ட் லேயர் வந்து 37.1 இன்ச்.
ஸோ இந்த சைஸில் தான் வந்து நான் கிளாத்தை வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி எடுக்க போகிறேன். உங்களுக்கு எந்த சைஸ் வந்திருக்கோ அந்த சைஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. இந்த டாப் பார்ட் வந்து நம்ம நார்மல் கட்டிங் தான் வந்து நம்ம போட இருக்கிறோம். ஸோ நார்மல் கட்டிங்கில் ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா ப்ளைனாக தான் இருக்கும். ஸோ அந்த ப்ளைனாக இருக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது பேட்ச் ஒர்க் மாதிரி நீங்கள் வைக்கதா இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நமக்கு கிளாத் எக்ஸ்ட்ரா நிறைய இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரில் ரெடி பண்ணி அதையும் இதில் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ கீழே இருக்க இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா நெக் பார்ட்டில் வந்து நம்ம ஃப்ரில் ரெடி பண்ணி அட்டாச் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி டிசைனில் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நமக்கு ஃப்ரில் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா திருப்பி பேலன்ஸ் இருக்கக்கூடிய இடத்துலையே நம்ம அதை கவர் பண்ணி நம்ம ஃப்ரில் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அது நம்ம வந்து ஃபைனலாக பார்க்கலாம் எப்படி வந்து நமக்கு கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் இருக்குதோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து டிசைன் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம மார்க் பண்ணி இருக்கிற இதனுடைய சைஸ் பார்த்திங்கன்னா 42 சைஸ் தான் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது உங்களுக்கு நீங்கள் 42 சைஸ் தான், பட் ஹைட்டு நீங்கள் கம்மியாக இருக்குதுங்க அப்படின்னா இந்த மெஷர்மெண்ட்டு நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா வந்து ஹைட்டு வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஹைட்டை வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ஹைட் இருக்கிறீங்களோ அந்த ஹைட்டை இதில் போட்டுட்டு அந்த ஸ்கர்ட் பார்ட் அந்த லேயர் பார்ட்டும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியது வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த கிளாத்தில் இருக்கக்கூடிய வித்தையும் நான் உங்களுக்கு மெஷர் பண்ணி காமிக்கிறேன், எவ்வளோ இருக்குதுன்னு நீங்களே பார்த்துடுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 16 இன்ச்சு சைஸில் தான் வந்து இந்த கிளாத்தோட வித்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி லேயர் நைட்டி நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி 16 இன்ச் இருக்கிற மாதிரி வித்து வந்து பார்த்து வாங்கிடுங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம நைட்டி மெட்டீரியல் தான். ஸோ இந்த நைட்டி மெட்டீரியலையும் நான் வித்தை வந்து மெஷர் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. பொதுவாக பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக்கோட வித்து வந்து ஒரு 44 இன்ச்சிலேருந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதிலேருந்து நமக்கு 60 இன்ச்சு அதுக்கு மேலே கூட நமக்கு வித்து அதிகமாக இருக்கக்கூடிய ஃபேப்ரிக் வந்து நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு ரன்னிங் மெட்டீரியலில் தான் இருக்கும். ஸோ நம்ம ரன்னிங் மெட்டீரியலை நமக்கு எந்த அளவுக்கு கிளாத் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நைட்டியோட வித்து பார்த்திங்கன்னா 34 இன்ச் இருக்குது. ஸோ இப்போ இதில் 34 இன்ச் இருக்குது அப்படின்னா நம்ம இந்த நைட்டியில் வந்து லேயர் நைட்டி வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா வந்து நமக்கு கேதர் ஃபார்ம் பண்ணுறதுக்கு நமக்கு துணி தேவையாது. ஸோ அதனால நீங்கள் நைட்டி மெட்டீரியலில் பண்ணும்போது நமக்கு 2 நைட்டி நமக்கு தேவைப்படும். அப்படி இல்லைன்னா நம்ம ரன்னிங் மெட்டீரியலே வந்து நம்ம கட் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ நான் இதில் வந்து ரயான் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணி தான் இந்த மாடல் ட்ரெஸ் வந்து நான் ரெடி பண்ண இருக்கிறேன். உங்களுக்கு நைட்டி மெட்டீரியலையும் இந்த மாடல் எப்படி ரெடி பண்ணது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி ஃபோல்ட் பண்ணி போட்டுட்டு நம்ம வந்து மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபோல்டிங் வந்து எப்பவும் போல் நம்ம சைடில் வர்றது மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணி போட்டுடுங்க. ஆப்போசிட் சைடில் ஓப்பன் சைடு வர்றது மாதிரி. ஸோ நம்ம எல்லா நைட்டியுமே வந்து இந்த பேட்டர்னில் தான் நான் வந்து நம்ம ஃபோல்டிங் வந்து பண்ணி போட்டு நம்ம மார்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணதுக்கு பிறகு ஃபஸ்ட்டு வந்து இதனுடைய ஃபுல் ஹைட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் மெஷர் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபுல் ஹைட்டு மெஷர் பண்ணிவிட்டு கீழே வந்து அன்ஈவனாக இருக்கக்கூடியதை ஸ்ட்ரைட்டாக வந்து மார்க் பண்ணிவிட்டு அதையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துடுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா எப்படி ஃபோல்டிங் வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நான் அந்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோவையும் செக் பண்ணி பாருங்கள். எப்படி வந்து ஒரு மெட்டீரியலில் அதாவது நம்ம ட்ரெஸ் வந்து மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி ஃபோல்டிங் வந்து பண்ணி போடணும் அப்படின்னு வந்து அந்த வீடியோவில் டீட்டெயிலாக இருக்கும். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம கீழே அன்ஈவனாக இருக்கக்கூடிய அந்த பார்ட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம இதில் வந்து ஃபுல் ஹைட்டு வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துருக்குறோம். இந்த மாதிரி நமக்கு தேவையான ஃபுல் ஹைட்டு நம்ம மெஷர் பண்ணி கட் பண்ணதுக்கு பிறகு இப்போ நம்ம டாப் பார்ட் வந்து நம்ம மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் டாப் பார்ட் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன். பட் வந்து மார்க் பண்ண அந்த வீடியோ வந்து ஸ்கிப் ஆகிட்டுது. ஸோ அதனால் உங்களுக்கு நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹைட்டு உங்களுக்கு டாப்போட ஹைட்டு எந்த சைஸில் இருக்கோ அதை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டு எடுத்துடுங்க. அதுக்கு அடுத்தால ஷோல்டர் எவ்வளோ இருக்கோ அதையும் நம்ம மார்க் பண்ணணும். இப்போ நான் இதில் ஷோல்டர் வந்து 7.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு அடுத்தால ஆம்ஹோலுடைய லென்த்தும் 7.5 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதையும் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு லைன் போட்டுட்டு அதை எல் ஷேப்பில் வந்து நம்ம லைன் போட்டு எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்தால நெக்கோட வித்து வந்து மார்க் பண்ணணும். இது நெக்கோட வித்து நான் இதில் 3 இன்ச்சும் அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக்கோட லென்த்தையும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு வந்து நம்ம நெக்கை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஆம்ஹோலுடைய வளைவும் வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துடுங்க. ஸோ ஆம்ஹோலுடைய வளைவு வந்து நார்மலாக நம்ம ட்ரா பண்ணிவிட்டு
இப்போ நம்ம ஃப்ரண்ட் ஆம்ஹோலை வளைச்சி கட் பண்ணுறதுக்காக ஆம்ஹோலுடைய லெந்தை பாதியாக பிரிச்சுட்டு அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச் வெளியில் மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம ஆம்ஹோலை வந்து வளைச்சி ட்ரா பண்ணி எடுக்கணும். ஸோ இதில் எப்படி ட்ரா பண்ணி வச்சுருக்கணும் இதே மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துடுங்க. ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கு பிறகு செஸ்ட் ரவுண்டு வந்து நம்ம மார்க் பண்ணணும். உங்களுடைய செஸ்ட் ரவுண்டில் இருந்து தையலுக்காகவும் ஆட் பண்ணி தான் நான் வந்து இதில் மார்க் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு பிறகு வேஸ்ட் ரவுண்டையும் வந்து நான் இதில் மார்க் பண்ணியிருக்கிறேன். செஸ்ட் ரவுண்ட்லேருந்து வேஸ்ட் ரவுண்டு வந்து ஒரு 1/2 இன்ச் அல்லது ஒரு இன்ச்சுக்கு வந்து நீங்கள் கம்மி பண்ணி நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். அல்லது உங்களுடைய வேஸ்ட் ரவுண்ட் எந்த சைஸில் இருக்கோ அந்த மெஷர்மெண்ட் எடுத்து 4ஆல் டிவைட் பண்ணி நீங்கள் மார்க் பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக மார்க் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுக்கணும். ஸோ இப்போ நான் இதை ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணி எடுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இந்த டாப் பார்ட் வந்து கட் பண்ணிவிட்டு மீதி இருக்கக்கூடிய கிளாத்தில் தான் வந்து நம்ம லேயருக்கும் நம்ம ரெடி பண்ணணும். அதே மாதிரி ஸ்லீவுக்கும் வந்து மீதி இருக்கக்கூடிய கிளாத்தெல்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் லைனிங் யூஸ் பண்ணுறீங்க டாப் பார்ட்டில் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் லைனிங்கை தான் கரெக்டான மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த லைனிங் பீஸை தான் இதுக்கு மேலே வச்சு நீங்கள் ட்ரேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இந்த ரயான் ஃபேப்ரிக்கை நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும். பட் நான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி லைனிங் வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் வந்து இந்த ஃபேப்ரிக் மேலே மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு பிறகு சரி அப்போ லைனிங் கொடுத்தா நல்லாயிருக்கும்னுக்காக திருப்பி தான் வந்து நான் லைனிங் வந்து கட் பண்ணியிருப்பேன். ஸோ லாஸ்ட்டாக இந்த கிளாத்தை வச்சு தான் நான் லைனிங் வந்து கட் பண்ணியிருப்பேன். ஏன்னா எப்போவுமே வந்து இந்த மாதிரி சாஃப்டான கிளாத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு மெஷர்மெண்ட் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஏன்னா இந்த துணி வந்து நமக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நூல் வந்து அதிகமாக இலவி வந்துட்டு இருக்கும். அதனால நம்ம லைனிங்கில் கரெக்டான மெஷர்மெண்ட்டு படி கட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இந்த ரயான் ஃபேப்ரிக்கில் வச்சு நம்ம கட் பண்ணும்போது இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து துணி விட்டு தான் நம்ம இதில் கட் பண்ணுவோம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த ஆம்ஹோலை வந்து உள்ளாடி வந்து குளித்து வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ இதில் வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டு அண்டு பேக் பார்ட் ரெண்டுமே வந்து நம்ம ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கு அடுத்தால் நம்ம ஸ்லீவும் அந்த லேயரும் நம்ம வந்து ரெடி பண்ணணும். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து ஆம்ஹோல் கட் பண்ணிவிட்டு அதனுடைய அந்த வளைவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு வந்து அதையும் நீங்கள் மெஷர் பண்ணி நோட் பண்ணி வச்சுடுங்க. ஏன்னா அந்த சைஸில் தான் வந்து நம்ம ஸ்லீவோட கிளாத் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா அந்த நம்ம கட் பண்ண அந்த டாப் கீழே இருக்கக்கூடிய அந்த பார்ட்டு தான். ஸோ இதில் தான் வந்து நம்ம லேயருக்கு வந்து நம்ம ரெடி பண்ண இருக்கிறோம். ஸோ இந்த லேயரில் வந்து நம்ம வந்து 3ஆக பிரிச்சுக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணியிருந்தோம் ஃபஸ்ட் லேயர் வந்து 14.3 இன்ச். ஸோ அதை வந்து நம்ம இதில் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நீங்கள் மார்க் பண்ணும்போது உங்களுக்கு 14.3 இன்ச் வந்து இல்லை கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அந்த லென்த்து 3 எவ்வளோ இருக்குதுன்னு மெஷர் பண்ணிவிட்டு நீங்கள் அதை 3ஆல் டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் இதையும் வந்து மார்க் பண்ணி எடுத்துடுங்க. இந்த மார்க்கிங் வந்து ஒரு 3 இடத்துல வந்து நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம லைன் போட்டு எடுத்துடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த லென்த்து வந்து கரெக்டாக நமக்கு கிடைக்கும். நம்ம ஒரே இடத்துல மட்டும் மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக லைன் போடும்போது அந்த லைன் கொஞ்சம் முன்ன பின்ன வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த லென்த்து வந்து அன்ஈவனாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் மார்க்கிங் பண்ணும்போது ஃபோல்டிங்கில் ஒரு மார்க்கிங்கும் எண்டில் ஒரு மார்க்கிங் ப்ளஸ் வந்து சென்டர்லேயும் வந்து ஒரு மார்க்கிங் போட்டுட்டு அதுக்கு பிறகு ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த லென்த்து வந்து கரெக்டாக கிடைக்கும். லேயரோட லென்த்து நம்ம மார்க் பண்ணதுக்கு பிறகு லேயரோட வித்தையும் நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துடுங்க. ஸோ ஃபஸ்ட் லேயர் வந்து நமக்கு 16 பாயிண்ட் வந்தது. ஸோ நான் அதையும் இதில் மார்க் பண்ணி இருக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஒழுங்காக கிளியராக தெரியல. இப்போ நான் எது வரைக்கும் கட் பண்ணுறேனோ அது வரைக்கும் தான் 16 பாயிண்ட் வந்து நம்ம லேயரோட வித்தை வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். இப்போ நான் இதில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து பாக்ஸ் மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு லேயரை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஃபஸ்ட்டு லேயர். ஸோ இதுக்கு அடுத்தால நம்ம செகண்ட் லேயரும் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் லேயர் ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம். இதுக்கு அடுத்தால இப்போ செகண்ட் லேயர் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். செகண்ட் லேயர் 24 இன்ச் வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அது வரைக்கும் தான் வந்து இப்போ நம்ம செகண்ட் லேயர் வந்து மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ண போகிறோம். ஸோ அது பார்த்திங்கன்னா எண்டில் வந்து ஒரு இன்ச் 1.5 இன்ச் மட்டும்தான் கேப் இருக்குது. மற்றபடி செகண்ட் லேயர் ஃபுல்லாகவே வந்து நம்ம யூஸ் பண்ணுறது மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்தால கீழே இருக்கிற அந்த பார்ட்டு தான் வந்து நம்ம தேர்ட் லேயராக நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ தேர்ட் லேயரில் பார்த்திங்கன்னா கிளாத் வந்து நமக்கு கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்போ நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து இதில் வந்து ஜாயின் போடுறது மாதிரி தான் வரும் தேர்ட் லேயர். இப்போ இந்த தேர்ட் லேயரில் நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து அட்டாச் பண்ணணும். ஸோ அது பார்த்திங்கன்னா நம்ம டாப் வந்து கட் பண்ணிவிட்டு சைடில் நமக்கு கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதை தான் நம்ம இதில் யூஸ் பண்ணணும். பட் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணும்போது ஃபோல்டிங் வந்து ஸ்லீவுக்கு எடுத்துடுங்க. ஃபோல்டிங் கீழே வரக்கூடிய அந்த பார்ட்டை தான் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து கட் பண்ணி எடுக்கணும்.
அதை வந்து இந்த கிளாத்துக்கு கரெக்டாக இந்த மாதிரி வச்சுடுங்க. வச்சுட்டு எந்த அளவுக்கு வித் இருக்கோ அதை மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் கரெக்டாக இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து நீங்கள் நம்ம 2 சைடும் ஜாயின் பண்ணுவோம். ஜாயிண்ட்டையும் சேர்த்து நீங்கள் மெஷர் பண்ணி எடுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3rd லேயருக்கு எந்த அளவுக்கு வித்து வேணுமோ அந்த அளவில் நம்ம இதை கட் பண்ணி எடுத்துருக்குறோம். ஸோ இந்த மாதிரி 3 லேயரையுமே வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு எல்லாத்துலேயுமே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு லேயர்லேயும் வந்து இதை ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் அந்த மாதிரி போட்டு விடுங்க. ஸோ அப்போ நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். போட்டு அந்த டைமில் வந்து நம்ம தேடிட்டு இருக்க தேவையில்ல. டக்குன்னு வந்து ஒவ்வொரு செட்டாக எடுத்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி 3 லேயர்லேயுமே வந்து நான் இப்போ மார்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிளாத்து மொத்தமே இவ்வளோ தான் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த கிளாத்தில் தான் நம்ம ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணலாம். ஸோ இதனுடைய லென்த் பார்த்தீங்கன்னா 20 இன்ச் இருக்குது. ஸோ 20 இன்ச் இருக்கிற நாளைக்கு நான் இதை 3/4 ஸ்லீவாக தான் நான் வந்து ரெடி பண்ண இருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம லென்த் வந்து ரெடி பண்ணதுக்கு பிறகு இதனுடைய வித்தை வந்து மார்க் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ இதில் வித்து பார்த்திங்கன்னா நான் 11 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ இந்த 11 இன்ச் நமக்கு எப்படி கிடச்சின்னா நம்ம ஆர்ம் ஹோலில் வந்து வளைச்சி வந்து ஒரு மெஷர்மெண்ட் எடுத்திருப்போம். அது எவ்வளோ வருதோ அந்த அளவில் நீங்கள் ஸ்லீவோட வித்து வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ மேலே வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு இந்த போட்டிருக்க இந்த லைனில் இருந்து ஒரு 4 இன்ச்சுக்கு வந்து ஒரு மார்க்கிங் பண்ணிவிட்டு அதையும் ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு லைன் போட்டு எடுக்கிறேன். ஸோ இது வந்து கேப்போட ஹைட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம லைன் போட்டதுக்கு பிறகு இப்போ முடிஞ்சிருக்கிற அந்த பாயிண்டில் இருந்து ஃபோல்டிங் அந்த பாயிண்ட் வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு லைன் போட்டு எடுக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து லைன் போட்டு முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கு அடுத்தால் இப்போ வந்து நம்ம போட்டிருக்க இந்த லைனில் சென்டராக பார்த்து ஒரு பாயிண்ட் வச்சுடுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சென்டராக பார்த்துட்டு ஒரு பாயிண்ட் வச்சதுக்கு பிறகு இப்போ ஃபோல்டிங்கில் இருந்து அந்த ஆர்ம் ஹோலுடைய அந்த வளைவை வந்து நம்ம ட்ரா பண்ணி எடுக்கணும். ஸோ இப்போ இதில் எப்படி வந்து ட்ரா பண்ணுறனோ இதே மாதிரி வந்து நீங்கள் ட்ரா பண்ணி எடுத்துடுங்க. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணதுக்கு பிறகு இப்போ ஃப்ரண்டில் வந்து நம்ம குளிச்சாலையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும். ஸோ அதுக்கான மார்க்கிங்கும் நீங்கள் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி. ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுக்குமே வந்து மார்க் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ மார்க் பண்ணதை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லீவோட ரவுண்டு வந்து நம்ம மார்க் பண்ணுவோம். பட் இந்த ஸ்லீவுக்கு வந்து நம்ம மார்க் பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம பலூன் ஸ்லீவ் தான் வந்து நம்ம ரெடி பண்ண இருக்கிறதுனாலக்கு நமக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே வந்து நம்ம எலாஸ்டிக் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஸ்லீவோட ரவுண்டு கரெக்டாக நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பலூன் ஸ்லீவுக்கான ஸ்லீவ் வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து கட் பண்ணி எடுக்கணும். ஸோ இதுக்கு அடுத்தால ஸ்லீவை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரண்டே வந்து நம்ம குளித்து கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்லீவ் வந்து ஃபுல்லாகவே வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும். இந்த மாதிரி ஸ்லீவ் நீங்கள் ரெடி பண்ணதுக்கு பிறகு இதில் இந்த மாதிரி ஃப்ரண்ட் அப்படின்னு வந்து எழுதி வச்சுடுங்க. அப்போ நம்ம ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணும்போது நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. அட்டாச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அதுக்கு பிறகு சென்டராக பார்த்து ஒரு நாச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ஸ்லீவும் வந்து ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஃபுல் கட்டிங் வீடியோவும் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு மேக்ஸி ட்ரெஸ்ஸுக்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஸோ இப்போ வந்து நான் டாப் பார்ட்டுக்கு வந்து லைனிங் கொடுக்கலாம் அப்படின்காக நான் இப்போ தான் வந்து லைனிங் வந்து கட் பண்ண இருக்கிறேன். ஸோ நீங்கள் லைனிங் கொடுக்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே வந்து லைனிங்கில் மெஷர்மெண்ட் படி மார்க் பண்ணி லைனிங்கை கட் பண்ணிவிட்டு லைனிங்கை வந்து மெயின் ஃபேப்ரிக் மேலே வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்துடுங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் லைனிங் வந்து 1 மீட்டர் தான் வந்து நான் எடுத்துருக்கிறேன். ஏன்னா வந்து டாப் பார்ட்டுக்கு மட்டும்தான் நான் லைனிங் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால 1 மீட்டர் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா வந்து இதில் வந்து கொஞ்சம் துண்டு பீஸ் கிளாத்தெல்லாம் நமக்கு வரும். ஸோ அந்த கிளாத்தை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு வந்து நம்ம ஸ்டிச்சிங் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ எதுவுமே வந்து லைனிங்லேயே நமக்கு வேஸ்ட்டு போகாது. அதுவும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் லைனிங்கை ஃபோல்டிங் வந்து பண்ணி போட்டுட்டு நான் இப்போ வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது நான் கீழே இருந்து தான் மார்க் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா அப்போ தான் எனக்கு மேலே வந்து அந்த லைனிங் பீஸ் வந்து துண்டாக இல்லாமல் ஒரே சிங்கிள் பீஸாக கிடைக்கும். ஸோ அதுக்காக நான் இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ நான் இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரீப்ளை பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி டெய்லரிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு லேயர் மாடல் ட்ரெஸ் எப்படி வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணணும் அப்படின்னு வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. நம்ம ஸ்டிச்சிங் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக 2 வீடியோவுமே வந்து நீங்கள் வந்து பாருங்கள். பார்த்துட்டு நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 42 சைஸுக்கு 3 மீட்டர் ஃபேப்ரிக் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதே மாதிரி எல்லா சைஸுக்கும் எவ்வளோ ஃபேப்ரிக் யூஸ் பண்ணணும் அப்படின்னு உள்ள டீட்டெயில் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அது வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் அதை ஷேர் பண்ணுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம லைனிங் கட் பண்ணிவிட்டு மீதி இருக்கக்கூடிய கிளாத்து, இந்த கிளாத்தும் நமக்கு யூஸ் ஆகும். நம்ம ஸ்டிச்சிங்கில் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து கட்டிங் வந்து ஃபுல்லாகவே முடிச்சிருப்போம். ஒரு டாப்பு அப்புறம் வந்து 3 லேயருக்கும் நம்ம கட் பண்ணி தனி பீஸாக வந்து கட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி ஸ்லீவ். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்களும் வந்து கட் பண்ணி எடுக்கணும். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான டெய்லரிங்ஸ் வீடியோஸ் பார்க்க சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை, டேக் கேர்.